எங்க அப்பாவுக்கும் சரி எங்களுக்கும் சரி எங்க தங்கச்சி தான் உயிர். ஆனா அவ உங்க மேல உயிரை வச்சுட்டா. அதனால எந்த தயக்கமும் இல்லாம எங்க அப்பா உங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கே தான் இருக்க போறீங்களா? ஆமா. எங்களுக்கு சிட்டிலே 10 பங்களா இருக்கு. அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது நீங்களே எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, நகை கடையே எங்களுக்கு 6 கடை இருக்கு. அதில் உங்களுக்கு எது ஓகேவோ அதையும் நீங்களே எடுத்து நடத்திக்கலாம். எந்திரிங்க. ஏய், எந்திரிங்கடா. என்ன மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா மரியாதை வேண்டி இருக்கு? இப்ப என்ன சொல்லிட்டு கோவப்படுற நீ? ஏய், பச்சையா சொல்லுங்கடா. உங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும் அதானே? நான் சொல்ல தானே வந்திருக்கீங்க. உன் சொத்தையா பறிக்கிறோம், சொத்தை தானே கொடுக்குறோம். என்னடா சொத்து? என்னடா சொத்து கொடுக்குறீங்க? பிச்சைடா போறீங்க. பிச்சைடா போறீங்க. இந்த பாரு, நிக்காத, ஓடிடுங்க. உசுரோட இருக்க மாட்டீங்க. போங்கடா. பிச்சை போட பாக்குறானுங்கடா. பேசிக்கலாம் வாப்பா நீ. அட உள்ள போனி. உள்ள வாப்பா. அவனா பெரிய பணக்காரன் அவன். அவன் டென்ஷன் ஆகுறான்பா. நீ உட்கார் பண்ணி. உட்கார். என்ன பெரிய பந்தகாரன் சிவாஜி, டென்ஷன் ஆகாத. டேய், பணக்காரங்களே இப்படிதான் சிவகாசி. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. எதுக்கு அண்ணங்களை அடிச்ச? கேக்குறல, எதுக்கு அண்ணங்களை அடிச்ச? கேக்குறல. ஏன் நான் சம்பாரிச்சு உன்னை காப்பாற்ற முடியாதா? இந்த வீட்டுல நம்ம வாழ முடியாதா? ஏன் இந்த வீட்டுல நம்ம குடும்பம் நடத்தி புள்ள பேக்க முடியாதா? இந்த மாதிரி வீட்டுல வாழ்றவங்களா மனுஷங்க இல்லையா? என்னமோ வீடு தரானுங்களா, கடை தரானுங்க. உங்க அண்ணனுங்க உசுரோட வந்தது பெரிய விஷயம். அவங்க என் அண்ணங்க. பங்களால ஏசில வாழ்ந்த நம்ம தங்கச்சி எப்படி இந்த வீட்டுல வாழுகிற அக்கறையில் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டாதான் அவங்க அண்ணனுங்க, இல்லன்னா அவங்க அண்ணனுங்க கிடையாது. உனக்கு முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? பப்ளிக்ல அவங்கள அசிங்கப்படுத்திருக்க. லவ் பண்ணிட்டு அவனுக்கு மனுஷன் தானப்பா. லவ்ங்கிறது பறவைக்கும் வரும், மிருகத்துக்கும் வரும். ஆனா பாசம் மனுஷனுக்கு மட்டும் தான் வரும். பாசத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அப்பா அம்மா கூட வாழ்ந்திருக்கியா? அண்ணன் தம்பியோட வாழ்ந்திருக்கியா? இல்ல அக்கா தங்கச்சியோட தான் வாழ்ந்திருக்கியா? பாசத்தை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? நீ ஒரு அனாதை. உனக்கு என்னையா தெரியும் பாசத்தை பத்தி? ஒன்ன மாதிரி அனாதை கிட்ட பாசத்தை பத்தி பேசுறதே வேஸ்ட். யாரு அனாதை? யாரடி அனாதைங்கிற? எனக்கும் அம்மா அப்பா இருக்காங்க. எனக்கும் ஒரு அண்ணன் இருக்கான். எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்காடி. யாராவது இனிமே நான் அனாதன் சொன்னீங்க, வாய கிழிச்சிடுவேன். யாரு அனாதன்னு சொன்னா? நாங்களா சொன்னோம்? நீ தானே சொன்ன. நீ தானே அனாதன்னு ஊருக்குள்ளே சொல்லி வச்சிருக்க. சொன்ன. அனாதை இல்ல, அனாதையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். சரி, உங்க அப்பா அம்மா இருக்காங்கன்னு சொன்னியே, இப்ப அவங்க எங்க இருக்காங்க? ஊர்ல. ஊர்லயா? எந்த ஊரு? நாட்டரசன் கோட்டை. அவங்க இங்க எப்ப வந்தாங்க? அவங்க இங்க வந்ததே இல்ல. சரி, நீ அவங்களை கடைசியா எப்ப பார்த்த? சொல்லு, நீ அவங்களை கடைசியா எப்ப பார்த்த? நான் அவங்கள பார்த்து 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷமா? என்னைய சொல்ற? சின்ன வயசுலயே அவங்கள விட்டு தான் பிரிஞ்சிட்டேன். இங்கதான் எனக்கு பேரு சிவகாசி. ஊர்ல அம்மா அப்பா வச்ச பேரு
முத்தப்பா. நாங்க புதுசா ஐயோ தம்பி எப்படி ஆடுறான்னு பாருங்கப்பா. முத்தப்பா ஓடிடு. அண்ணே ஓடினா அடிக்க ஆட்டமா போடுற ஆட்டம். டேய் நில்றா நில்றா. டேய் உண்மையிலேயே சாமி வந்து தான் ஆடுறாங்களாடா? டேய் அதெல்லாம் பொய் சாமிடா, சும்மா நடிக்கிறாங்க. உண்மையிலேயே சாமி வந்து தான் ஆடுறாங்க. அது பொய் சாமின்னு நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுமா? எங்க நிரூபிச்சு காட்டு பாப்போம். சரி வா. அது எவ்வளோ? டேய் முத்தப்பா இங்க வாடா. என்னண்ணே? நம்ம வீட்டுக்கு போயிட்டு தீபாவளிக்கு வெடிச்சிட்டு மீதி வச்சிருக்கோம்ல 1000 வாலா பட்டாசு, அதை எடுத்துட்டு வா. போ, அது வர கார்த்திகைக்குன்னு அம்மா சொல்லியிருக்கு. நான் இன்னைக்கு கார்த்திகை கொண்டாடுறேன், எடுத்துட்டு வாடா போடா. சரி சரி நான் போறேன். அந்த கண்ணாடியை தெரியா? அதெல்லாம் முடியாது போடா. அப்ப எடுத்து வர முடியாது. ஏய் சரி சரி வா வா கொடுக்குறேன். இந்தா டேய் வெடி எடுத்துக்கிட்டு எங்கடா போற? துவைக்கிறதுக்கு. செவிட்டு கிளவி, வெடிக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? உனக்கு காது போனதுக்கு கண்ணு போய்க்கலாம். எல்லாத்தையும் பார்த்து தொலை. காது கேட்கலன்னு குட்டியா காட்டுற. எனக்கு ஒரு நேரம் வரும், அப்ப நான் யாருன்னு காட்டுறேன்டா பழவா. இந்தா அப்படி. இந்த படம் தான் வெடி எடுத்து போறான். அதை என் கண்ணால பார்த்தேன். எதுக்கடான்னு கேட்டதுக்கு துவைக்கிறதுக்கு எடுத்துன்னு போவாங்க, வெடிக்கத்தான் எடுத்துன்னு போறேன் நக்கலா பதில் சொன்னான். சொல்றா, நீ தானே வெடிச்சது? பா, வெடி எட்டுனது நான் தான்ப்பா. ஆனா நான் வெடிக்கலப்பா. நீ வெடிக்கலைன்னா வேற யாரா வெடிச்சது? தெரியலப்பா. என்னது தெரியாதா? உண்மையிலேயே தெரியலப்பா. டேய், என் பொறுமையை சோதிக்காத. ஒழுங்கா மரியாதை சொல்லிடு. உண்மையை சொல்றா. அப்பா இவன் தான்ப்பா வெடி வெடிச்சான். வெடி வெடிக்கணும், வெடி கண்ணில் படுறோன்னு சொல்லிட்டு என்கிட்ட கண்ணாடி கூட வாங்கிட்டு போனாப்பா. இதோ உடையப்பன் கண்ணாடி முத்தப்பா பாக்கெட்ல இருக்கு. இதை விட என்ன ஆதாரம் வேண்டி கிடக்கு? பா வேணாப்பா, நான் வெடிக்கலப்பா. பா அடிக்காதீங்கப்பா. பா நான் வெடிக்கலப்பா. பா பா அண்ணே ஓடிடு, அண்ணே ஓடிடு. வாங்கடா. அண்ணே நான் வெடிக்கலப்பா.
மூஞ்சிலே முழிக்காதடா. வீட்டு பக்கம் வந்த கொலைச்சு கட்டி விடுவேன். எங்கயாவது கண்காணாத இடத்துக்கு போய் சொல்லடா. டேய் வாடி. டேய் வாடா. டேய் வா. எங்கயாவது கண்காணாத இடத்துக்கு போய் சொல்லடா. அன்னைக்கு ஓடி வந்தவன் தான் திரும்ப போய் நின்று எங்கள் அப்பா அம்மா மனசை புண்படுத்த விரும்பல. சின்ன வயசில் எங்கள் அண்ணன் பண்ணுற ஒவ்வொரு தப்பையும் என் மேலே மாற்றி விட்டுருவான். அது தெரியாமல் எங்கள் அப்பா எல்லா தப்புக்கும் என்ன தான் போட்டு அடிப்பார். இங்கே வந்ததுக்கப்புறம் யாராவது பொம்பளைங்க என்னை முத்தப்பான்னு கூப்பிட்டா எனக்கு உடனே எங்கள் அம்மா ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி ஆம்பளைங்க யாராவது முத்தப்பான்னு கூப்பிட்டா எங்கள் அப்பா ஞாபகம் வந்துடும். அந்த ஞாபகம் வரும்போதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனாலே என் பேர் சிவகாசின்னு மாற்றி வச்சுக்கிட்டேன். அப்படியே ஊரையும் குடும்பத்தையும் மறந்து வாழ கற்றுக்கிட்டேன். வீடு தரேன்னு சொன்னதுக்காக மட்டும் உங்கள் அண்ணன்களை நான் அடிக்கல. ஊரில் அரண்மனை மாதிரி வீடு, அழிக்க முடியாத சொத்து, இவ்வளோ இருந்தும் மற்றவங்க பிச்சை போடுற அளவுக்கு இங்கே வாழ்ந்துருக்குமேன்ற ஆதங்கத்தில் தான் அடித்தேன். ஏயா ஒரு வாட்டி உங்க அப்பா அடிச்சாருங்கிறதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டியே. எத்தனை வாட்டி உன்னை புள்ளைய நஞ்சு கொஞ்சிருப்பாரு. அதே பேயாவது நஞ்சு பாத்தியா? நீ வரும்போது உன் தங்கச்சிக்கு என்ன வயசு இருக்கும்? 7-8 வயசு இருக்குமா? இப்போ 22-23 வயசு இருக்கும். அதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? புள்ள இருக்கா இல்லையா? அது விடு, உன் தங்கச்சி இருக்கா செத்துச்சுனாவது உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல? உனக்கு என்ன தகுதி இருக்கு இந்த தங்கச்சி மேல அக்கறை உள்ள அண்ணங்களை அடிக்கிறதுக்கு? ஒரு சின்ன பிரச்சனைக்காக பெத்த அம்மா அப்பாவை தூக்கி போட்டுட்டு வந்துட்டியே. புருஷன் பொண்டாட்டின்னு 1008 பிரச்சனை இருக்கும். நாளைக்கு பொண்டாட்டியா வரவ ஏதாவது சொன்னா கட்டின பொண்டாட்டிய விட்டுட்டு ஓடிடுவியா நீ? என்ன விடு, எந்த பொண்ணு தான் உன்னை நம்பி கல்யாணம் பண்ணிப்பா? இந்த பார், எங்க அப்பா சொன்னாரு நீ வந்து முறைப்படி பொண்ணு கேட்டா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. இனி அது நடக்கவே நடக்காது. அந்த பேச்சுக்கு இடம் இல்ல. நான் உனக்கு கிடைக்கணும்னா நீ மட்டும் வந்து பொண்ணு கேட்டா பத்தாது. உங்க அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி குடும்பத்தோட வந்து பொண்ணு கேட்டா தான் நான் ஒத்துக்குவேன். முடியாதுன்னா நீ எவ்வளவு வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க. ஆனா நான் உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எத்தனை வாட்டி உன்னை புள்ளைய நஞ்சு கொஞ்சிருப்பாரு. அதே பேயாவது நஞ்சு பாத்தியா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கு தம்பி. உடையப்பா நல்லா யோசிச்சு தானே விற்கிறியே. அட ஓடாத மில்லு, நான் எத்தனை நாளைக்கு தான் அடை காக்குறது? நீங்க தான் அனுபவசாலியாச்சே, வாங்கி ஓட்டுங்க. உடையப்பா, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உங்க பரம்பரையில யாரும் சொத்தை வித்ததே இல்ல. ஆனா நீ தான் முதலா சொத்தை விற்க போற. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கேட்டனா என் பெருசு 50 லட்சம் மதிப்புள்ள சொத்தை நான் விற்க போற எனக்கே கஷ்டமா இல்ல, ஒரு சிங்கிள் டீக்கு சாட்சி கையெழுத்து போட வந்த உனக்கு கஷ்டமா இருக்கா? பணத்தை எடுத்து வைங்க. ஐயா பணத்தை கொடுத்துறாங்க. பணத்தை கொடுத்துறாங்க ஐயா.
ஏங்க நீங்க வாங்க போறது பரம்பரை சொத்துங்க. ஆமாங்க. இவருக்கு முத்தப்பான்னு ஒரு தம்பி இருக்காருங்க. அவர் கையெழுத்து போடாம இந்த எப்படிங்க செல்லும்? தம்பியா? அட தம்பியாவது கம்பியாவது கையெழுத்து போடுறதுக்கு அவன் எப்பவோ செத்து போயிட்டான். அவன் சாக மாட்டான். அவன் உசுரோட தான் இருப்பான். முத்தப்பா எங்க ஃப்ரெண்டு. அவன் கண்டிப்பா இங்க வருவான். செத்து போனவன் இனிமே என்ன பண்ணுவாங்க? உங்க உயிரை எடுத்துருவேன். ஓடுங்களா. போயிட்டாங்களே, நீங்க உட்காருங்க. யோ உட்காருங்கயா. காசு எடுத்து வைங்க, கையெழுத்து போடுறேன். அந்த தம்பி விஷயம் என்னையா தம்பி தம்பி தம்பி? அவன் காணாம போய் பல வருஷமாச்சு. இனி அவன் வரமாட்டான். எங்கேயோ ட்ரெயின்லயோ லாரிலயோ பஸ்லயோ அடிபட்டு செத்துருப்பான். மண்ணுக்குள்ள மண்ணா மக்கி போயிருப்பான். அவன் திரும்பி வரணும்னா மண்ணுக்குள்ளது முளைச்சுதான் வரணும். என்ன திடுதிப்புன்னு வந்து நிக்கிறதுக்கு அவன் என்ன அவன்